மகேஷ் அவர்கள் ஒளிபெருக்கி அவர்கள் எனக்கு 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு எனது குழந்தைனாருக்கு எனது சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 நன்றி. வணக்கம். நரிக்குடி உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் எடுக்கும் அண்ணன் தவம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நரிக்குடி காவல் நிலையத்தின் சார்பாக இங்கே மரியாதை செலுத்திய ஒரு பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அமைதியான முறையில் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே காவல்துறை சார்பாக இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறப்ப அதே நேரத்தில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொம்பளை பிள்ளைகளை நம்ம கண்காணித்து நீங்கள் நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். இப்போ ஜாதி அடிப்படையில் சொல்லாட்டக்கூட ஒரு சிலர் இந்த பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப ஈவ்டீசிங் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இது தெரியுது. அதே நேரத்தில் பிள்ளைகளை நம்ம கண்காணிப்பில் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சூழ்நிலை நடக்காதுன்னு சொல்லி தயவு செய்து பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்கெல்லாம் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்து கண்காணித்து வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் எடுக்கும் தவம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவர் அங்கேயே சொல்லுவார் அம்மா ஏடு அங்கனங்க இறையங்கள் முக்கண்ணி வேடம் பதிகம் பெரும்பம் பெண் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடும் என் திருவாய் தோத்திரம் சொல்லுமே என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமமாகிய வேலாயுதம் கிராம பொதுமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கும் குடும்பத்திற்கும் கலை குடும்பத்தினருக்கும் எங்களது யூடியூப் சேனல் ஆர்ஜே தவம் சார்பாகவும் நடந்து வாழ்க்கை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். இந்த லேய் எங்கே இருக்குது? சந்திரமோகன் அவர் நால்வர் வேஷம் போட்டு ஒரு ஓடாத்தூர் தான். ஆமா, அதனால கவிமலை புலிகிறார் சரி இருக்கட்டும். இருந்தாலும் பாறைக்குளம் கணேஷ் அவர்கள் எனக்கு 51 அன்பளை கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. மரக்குளமா கோரக்குளமா? கோரக்குளத்தை சேர்ந்த அன்பண்ணார் கணேஷ் நன்றி நன்றி இருக்கட்டும். இருந்துட்டாலும் அக்காவை சரி இருக்கட்டும். பொம்பளை பிள்ளை செஞ்சிடறோம்ல. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி ரம்யாஸ்ரீ. ரம்யாஸ்ரீக்கு ரொம்ப சிரித்த முகத்துடன் வருவா. அப்பேற்பட்ட ரம்யாஸ்ரீ அந்த பெண்ணு வந்தாத்தான் இடமே சிறப்பா இருக்கும். அடுத்து காவலுக்கு போகணும்ல. மணி ஆயிடுச்சுங்க. காலதாமதம் காரியத்திங்காடு காலத்தை நேரத்தை அனுசரியாதை கோலமரியா குரங்கி கூப்பிட்டுருக்காங்க. அப்பா திட்ட போறாரு. அதனால ஓடி போய்வோம். அதனால இன்னொருத்தர் இருக்காளே அண்ணனால அண்ணியா அண்ணன் தானே. அடே அப்பா அண்ணன் வருவாரு. சிங்கம் அண்ணன் பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கட்டும். அண்ணன் வர்றாரான்னு தெரியல, தோழி வர்றாரான்னு தெரியல. வரட்டும். அவருடைய வரவை எதிர்பார்ப்போம். இருந்துட்டாலும் சரி வாத்தா ரம்யா வாத்தா. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. சொத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக.
தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கும் பிள்ளை ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கும் பிள்ளை ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே வாழுகின்ற அவளை நம்பி முத்துக்கு முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்னாக நாங்கள் அன்பாள இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லோ வார்த்தையெல்லாம் வேதனையும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லோ வார்த்தையெல்லாம் வேதனையும் தம்பி உள்ளம் அத்தை என வந்த உள்ளம் தெய்வமென காவல் சொல்லும் அத்தை என வந்த உள்ளம் தெய்வமென காவல் சொல்லும் சின்ன தம்பி கடைசி தம்பி எல்லம்மா வளர்ந்ததில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி எல்லம்மா வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிந்ததில்லை. சொத்தாக, எங்க சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு ஒன்னாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோசாவில் இதழ்களை போல் இராத வாசமடா ரோசாவில் இதழ்களை போல் இராத வாசமடா நூறாண்டு காலம் வரை வேலாயுதபுரம் போரக்குளம் அனைத்து அன்பு உள்ளங்களும் மாறாத பாசம் சொத்துக்கு சொத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக அதனால அடுத்தமா காட்டு காவலுக்கு போனோம் காவலுக்கு போயிட்டு மட்டுமா போறிய இந்த பாக்குறேன் ஒன் கவுஸ் பாய்ஸ் ரூபாய் 201 இந்த அண்ணன் தம்பி பாடலை பாராட்டி ஒன் கவுஸ் பாய்ஸ் அன்பு உள்ளவர்களுக்கு எனது சார்பாகவும் என்னை சார்ந்த கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம். அதனால காவலுக்கு போறேங்க. ஆமா நீங்க மட்டும் தனியா போறீங்க? நான் மட்டும் தனியா போனா என்ன ஆகும்? தனியா போகாதீங்க. ஏன்? தனியா போகாது. அங்க புலி சிறுத்தை யானை பெரிய பெரிய உருவம்லாம் அங்கதான் இருக்குமா. ஆமா அதை பார்த்து பயப்பட மாட்டீங்களே? இருந்தாலும் பயம் இருக்கும்ல. ஆமா பயம் இருந்தாதான் மனிதரை பயம் இல்லாதவங்களா பேய்க்கு சமாளம். ஆமா அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னாடி காதல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்களுமா காதல் பண்றீங்க? ஏன் என்னைய பார்த்தா காதல் தெரியல. ஐயம்மாவும் வந்தாங்க, அவங்களும் காதல் பண்றா சொன்னாங்க. நீங்களும் வர்றீங்க காதல் பண்றீங்க. என் மகளுக்கு நான் மூக்கு மூலியமா நல்லா இருக்கு இது. அதனால போயிடலாமா? போமா போமா la la la
கையிடா
நான் தொடல புருஷங்காரி அறுவோட வந்துட்டேன் அடுத்த பொண்டாட்டிடா கண்ணங்கண்ணு ஒட்டு கிச்சு காலையில முட்டை அதுக்கு தாண்டா இன்னும் எவை பொண்ணு கொடுத்தாலும் பொண்ணு கொடுக்க வேணாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கும் சரி இவனுக்கும் சரி. செத்ததோடய இந்த அடி அடிக்கிறீங்களே என் மகளை சும்மா விட்டு வைப்பிய நீங்களும் சிக்கிறாதீங்க. நீ மூடுற முண்டை நீ பொலம் தள்ளிடுவ. அதனால என் மக போயிட்டாங்கிட்டு சரி விடுங்க அதை போயிட்டு மொத்த எந்திரிக்கிறியா அப்ப தண்ணி ஊத்தி விடா நம்ம இடி அப்ப மயத்த புடுங்க ஆப்பா அவனுக்கிட்டு பருத்தி பாலு பாயாசம் வாயில ஊத்தி விடா. நீ இருடி இந்த மாதிரி தண்ணியை தூக்கிட்டு வந்து ஊத்துறனா இல்லையா மேடம் பாரு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. நம்பிராஜ மயன் நானு. நீங்க. ஆமா. சரி. அப்ப நான் என்ன பண்ற அர்த்தம்னா? இல்ல நம்பிராஜ மயன் நீங்க. ஏய் மொத்த குழந்தைடா. நம்பிராஜ பட்டாசுங்கயா. தம்பின்னு பார்க்க மாட்டேன். இருக்கட்டும். இன்னைக்கு ஏன் நான் பொம்பளை வேஷம் போடல? நீ ஏன் போடல? காரணம் இருக்கு. நேத்து வந்து 70 வயசு கிழவிய கூட்டி வந்துட்டாங்க. சரி. பொம்பளை வேஷம் வேணாம்ட்டாங்க. வம்படியா போட்டேன். இன்னைக்கு போடாத காரணம் சில்லு கொண்டு வந்திருக்க. ஆமா. தலை அவளை கட்டி பிடிச்சி அப்படியே அப்படி சுத்தி ஆடுறது கட்டி பிடிக்கிறதுக்கு. ஓஹோ நந்தவனம்னா காட்டுக்குள்ள போவீங்க, காட்டு மரத்துக்குள்ள வச்சு. ஆனா இப்படி நீ ஏறி விட்டேன்னா ஒரு மசுறு வழங்காத இங்க. எங்கிட்ட நக்க போறாங்க? ஒரு நக்க முடியாது. இருக்கட்டும். கண்ணும் கருத்துமா இருக்குது குல வழக்கம். ஆமா நாங்க காட்டுக்கு வந்திருக்கோம், காவலுக்கு வந்திருக்கோம். எங்க அப்பா வந்தாரு, விஷயத்த சொன்னாரு. ஏன்னா என் குல வழக்கம் என்ன? ஆண்கள் வயது வந்த ஆண்கள் உழுது பயிர் விடுவதும் வேட்டையாடுவதும் எங்களோட தன்மை. அதே மாதிரி வயது வந்த பெண்கள் காட்டுக்கு போய் திணைக்காவல் புரிஞ்சு முருகனுக்கு படைக்கணும் அப்படிங்கிறது என் குல வழக்கம். ஆகையினால ஆமா வருமங்க மஞ்சள். அதனால என் தங்கச்சியை வந்து காட்டு கூட்டி வரணும் எங்க அப்பன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் உண்மையிலேயே என் தங்கச்சி சொன்ன மாதிரி இந்த நாடகத்துல எழுவட்ட வைய எங்க அப்பந்தே கதாநாயகனே யாரு? நம்பிராஜன். தலி எந்த ஊர்லயும் அவனை கூட்டி வரதே கிடையாது. அவருக்கு வேலை இருக்குமில்லையா? வேலை இருக்கு. கணக்கு எழுவனு இந்த ஊருக்கு இத்தனை லோடு போயிருக்கு, இந்த ஊருக்கு இத்தனை லோடு போயிருக்கு, எத்தனை அப்படின்னு கேட்பாருல்ல. வயிற்றுல போயிருக்கு லோடு. ஆமியா கம்பி கடை தானே வச்சிருக்காரு. கம்பி கடை வச்சிருக்காங்க. ஆமா நம்பி கட்டுற கம்பி, நம்பி கட்டுற எழுவட்ட வேலை. அது வேறடா. இது வேறடா. அந்த கம்பி வேறயா? அந்த கம்பி வேற, இந்த கம்பி வேற. ஆமா என் கம்பியை பாருங்களேன். உங்க அப்பா பேரு இங்க இருந்து ராமேஸ்வரம் பாலம்லாம் உங்க அப்பா பேரு. இந்தியா ஊரா இருக்கு. இருந்தாலும் என் தங்கச்சி வரணும். அதுக்கு முன்னாடி என் ஆளு நம்ம ஆளு என்ன அம்மாளு பாட்டு வயசெட்டு யாரு போட்டிருக்கு? நம்ம வயசெட்டு. பெட்டி பக்கமா யாருக்கா போட்டிருக்கு? நம்ம வயசெட்டு. நம்மளுக்கு தானே கூட்டு வந்திருக்கு. வண்டி வேணும் யாருக்கா கூட்டு வந்துச்சு? நமக்கு நம்ம எல்லா பத்தி தானே. அப்ப டான்ஸ் நம்ம எல்லா பத்தி தாயா விளக்கமா பிஞ்சு போகும். எதுல வேணாலும் விட்டு கொடுப்பேன். இதை விட்டு கூட மாட்டேன். சரி உன்னால முடிஞ்சா நீ அமைச்சுக்கோ, என்னால முடிஞ்சா நான் அமைச்சுக்கோ. முண்டையும் திருந்த மாட்டாளா? உன்னைத்தாண்டா சான்றா இருக்கட்டும். ஏத்தா அப்படி உட்காந்துருக்க பணியில தேவையா? எழுச்சி வீட்டுக்கு போங்கத்தா. நீ வீட்டுக்கு போனீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிருவேன். ஆமா தங்கப்புல ஹலோ எப்படி செப்பு சில மாதிரி வர்றா. ஆமா நான் கூப்பிட்டேன்னு வருவாரு. என்னங்க 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 அங்கேயே போட்டு வா. அப்படி போகாத. அங்க ரொம்ப பையன் என்னடாமா விளக்க மாட்டில அடிவாங்க போறியாட்ட மரியாதை ஒதுங்கி போயிரு. உங்களே தாங்க திரும்ப சொன்னேன். ஆமாடா
மொத்த திருந்த மாட்டாடா டேய். என்னங்க அவங்க லப்பு சுரைக்கெல்லாம் சைஸ் காமிக்கிறாங்களா? ஆமா அதே சைஸ் அத காமிச்சாதே இது பண்றாங்க. என்னங்கடா வேலை பாக்குறீங்க? என்னடா செய்றீங்க? இருக்கட்டும் இருந்தாலும் தங்கச்சி வரதுக்கு முன்னாடி உன்னை எப்படி காதல் பண்ண தெரியுமா? எப்படி காதல் பண்றீங்க? அடே அப்பா என்ன பண்ற காதலையா? ஐயோ அது அவன் பண்ணுவேன், அவன்கிட்ட போயிடாத. நான் காதல்ல பண்ணுவேன். காதல் அந்த சிந்தாமணி கோயில்ன்ற மாதிரி. ஓவா சிந்தாமணி கோயிலே சிந்தாமணி குயிலே மனக்கு ஒரு செந்தானம் பூமடலே உன்னை தழுவாமலே ஒரு சுகமில்லையே இங்கு மனக்கின்ற தவறுமே மைமையிலே சிந்தாமணி கோயிலே மனக்கு ஒரு செந்தானம் பூமடலே. காத்திருந்த முண்டாட்டி நேத்திரம் தள்ளி போனானா? என்னங்க இவ்வளவுமா மாப்பிள நீ எனக்கு என்ன வேணும்? ஆ? மாப்பிள்ள எனக்கு நீ மருமைய, மருமே எங்க அக்காவோட மையன் நீங்க. இந்த பிள்ளை அது விடுங்க, அது முடிஞ்ச ஒரு காலாவதியாகி போச்சு. இந்த பிள்ளை வந்து எனக்கு சோடி, என் பொண்டாட்டி 5:30 மணி வரைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும், தங்கச்சி வேணும். தங்கச்சி மாதிரி லவ் பண்ற எடுபட்ட வேலை நான் கேக்குறேன், விளக்கு மட்டும் அடிச்சாதேடா. அதனால இருக்கிற பாரு, தங்கச்சி வந்துருச்சு. அம்மா தங்கச்சி வாடா, நீ காதல் பண்ண விட மாட்டாங்க. எங்க விட மாட்டாங்க. சிலு 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 விட காப்பி தேவி
நல்லா இருக்கா தங்கச்சி. நன்றியா வாழ்க வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க. இன்று போல் என்றும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க பதவி காட்டிலும் மேற்பதவி வந்து நல்ல சந்தோஷமாக போதும் என்னோட சரி, வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும், போதும் போதும் அளவுக்கு மீறி. என்னமா சொல்றேன் மேற்பகுதி நல்லா இருக்கா? ஆமா மேற் பதவிக்கு போவான் சரி ராஜி. அப்படியா நீ? நாடகத்துல இருந்து எப்படா வெளியே வர்றதுன்னு நினைக்கிறேன். என்ன அதுதான் தடிச்சு போச்சு. ஆமா பங்காளி, பேசாம நாடகத்துக்கு போகணுமா வர்றோமா? அதே எங்க வாத்தியார் தப்பிச்சுட்டாப்ல. ஆமா, நல்லதுடா, சாமி கும்பிடுறேன். இருக்கணுமா? சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆ. என்ன வளைத்த காரணம் என்னனே? தங்கச்சி நம்மளாம் காட்டுக்கு போய் காவல் பார்க்கணும் அப்பா சொல்லியிருக்காரு. சரி, கண்ணு கருமா காவல் பார்க்கணுமா? ஆமா கண்ணிக்கருமா காவலுக்கு செல்ல வேண்டும். ஆமா. அப்படியா? ஆமா. காவல் பார்க்கணுமா? ஆளும் சோ சோ. சோ சோ வாயை தரடா. அவரு போய் பல வருஷம் ஆச்சு. எவரு போய் சோ யாரு சோ சோன்னு உனக்கு சோவ அந்த சோவை பார்க்க உனைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதானே கேக்குறேன். ஊர்ல காசு வாங்கன்னு நினைக்கிறியா இல்ல என்ன நினைக்கிற நீ? ஏற்கனவே என் தம்பி வேண்டாம், சொல்றப்பா. உனக்கு காசே கிடையாது பாத்துக்க. காலையில உனக்கு வடதுன்னு கூட காசு தர மாட்டாங்க. ஏற்கனவே மயன் காசு விஜய் வாங்கிட்டாப்ல. சரி இருக்கட்டும், உனக்கு மகனா? அது சரி. சரி இருக்கட்டும், இருந்தாலும் அப்பா வந்து விஷயத்த சொல்லி போயிருக்காரு. கண்டிப்பா காவலுக்கு நந்தவனத்துக்கு போகணும். வந்தானே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? நான் எப்படி இருக்கேன்? நல்லாவே இருக்காது. சரி. காவல் வந்தானே பார்த்தா நல்லா இருக்காதுடா. அச்சி காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஆமா. நல்லா ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடிப்பாடி வெளியே சென்றா அலுப்பு இருக்காது. அது ஆணும் பெண்ணும் சேராவிட்டா புள்ள பிறக்காது. அழகு இருக்காதுனே, அழகு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டா நல்லதொரு உறவு இருக்காதுன்னு வாங்க. இடத்தை பார்க்கும்போது அற்புதமான கூட்டமா இருக்கு. பெண்கள் கூட்டத்தை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க? எனக்கு அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு உனக்கு? பூரா சாஞ்சிருச்சேடா. உள்ளதை வைத்து நல்ல விஷயம் உண்டுக்காகல கடமையை ஜி பலனை எதிர்பார்க்க உனக்கு எப்படி இருக்கு மனசு? மனசு கலகலன்னு இருக்குடா. அப்படி இருக்க நேரத்துக்கு நல்லா வரலாம். வந்தாலே கலகலன்னு இருக்கு. சரி இருக்கட்டும். இந்த நந்தவனம் வரைஞ்சு 18 வருஷம் ஆச்சு. சொல்லு சொல்லு. என்னடா? டேய், வழக்கமா இருக்கு. சொல்ல வந்ததை சொல்லிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வழக்கமா தூக்குறேன். வேணாம் தான் என்னை கேவலப்படுத்துவாங்க. சரி இருக்கட்டும். என்ன எடுத்து பார்க்கும்போது ஏன் வேக மாதிரி எப்படி இருக்கு? ஏதோ 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 ஒரு பையா எப்படி 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 வந்து எனக்கு இங்கே பாரு கட்டி வள்ளி இங்கே பாரு இங்கே போய் எப்படி வந்தது
அவர் கலகலன்னு இருக்கணும். ஆரி எங்க ஊத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். அப்புறம் வந்துருச்சுல. ஆமா. ஒரே வரட்டு. ஒரே வரட்டுல விரட்டி எல்லா பேரும் வீட்டுக்கு போயிடும், நம்ம வீட்டுக்கு போயிருவோம். ஏய், வந்ததுல இருந்து ஆளுகளை விரட்டுறதுலயே இருக்கு என்ன? வேற வழி இல்ல. அவங்கள விரட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேலைங்க? அதுக்கு நம்ம போயிடலாம்ல. அப்ப ஊர்ல காசு வாங்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே மையம் வாங்கிட்டாப்புல அப்பயே சொல்லிட்டு நானு. வாங்கிட்டாப்லையா? 10 மணிக்கு வாங்கிட்டாப்புல. அதுக்காக இப்பவே முடிச்சிட முடியும். ஏன்னா உழைப்புக்கேத்த ஊதியம். வாங்குற காசுக்கு உழைக்கணும்டா. உழைப்புக்கேத்த ஊதியம் வேணும் சொல்லிருக்காங்கல்ல. அந்த காசு அப்புறம் உழைக்கலன்னா நம்ம இது லபிக்காது. போச்சு. அந்த 1000 ரூபாய் போச்சு. சரி, அவர் காசு வாங்கிட்டாரு, அவரை வெளியே விடாம உனக்கு காசு தர மாட்டாரு. வந்துட்டு அவளுக்கு காசு தெரியும். அது சரி. சரி இருக்கட்டும். இதுல அப்பா வந்து ஆடி பாடி சந்தோஷமா மட்டும் சொல்லிருக்காரு. கண்டிப்பாக. கட்டிலமா எப்படி வரட்டுவா? ஒரே வரட்டுங்க. ஒரே வரட்டு. ஆமா. ஆடிக்கிட்டே. ஆமா. ஒரு 4 ஆட்டம். ஆடியே ஆடும். ஆட்டியா? என்னடா சொல்ற? இல்லட்டா ஆடியே ஆகணும்னு சொன்னாங்க. யாரு சொன்னது? வள்ளி ஆடுன்னு சொன்னாங்களா? இந்த அவன் சொன்னியா? அவன் சொல்லுவியா? வள்ளியம்மா ஆடன்னா வேணாமா போய் இந்த போதுமா? அந்த குத்து குத்துன்னு இப்ப ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கா. நீ வேற சரி இருக்கட்டும். உனக்கா குத்திரும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 4 ஆட்டம் மட்டும் அடிக்கணும். ஒரே வார்த்தை. ஆடலும்
அருள்பொரு இன்பத்திலும் நல்ல குறையாதே கழிவு கட்டாதே அப்படி என்ன தோன்றி இப்படி பிரமா தனது சந்ததி பொறுத்து செய்யும் தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்துவர் சொல்லக்கூடிய நாள் வரவழைத்தார். இது நாள் வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதிபன் அவர்கள் சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததி என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படியென்றால் மணியின் ஆதரவான் பசுசராத்மாவிருதும் பிரிவுதக்குள்ளதும் புலவர் நாவலருதும் புலசிர் காதிலருதும் அங்கிரசம் ஓட்டலருதும் அத்திரி எண்டலருதும் மனசு மனத்திலருதும் விருது கைந்து தொட்டிவிக்கப்பட்டால் பிறகு இவர்கள் அழைத்து இல்லா தனிவாக சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்ல கேட்டு 9 அவர் மில்லர் அவர்கள் நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்ல மறுத்து வாழ்க்கையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதன் உடல்வாய் என்று சமைத்தார். அதன் காரணமாக கண்டரவராஜ மகனாக பிறந்து சித்திரராஜ புத்திராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அது ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்ற பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை விட்டுவிடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு தங்க கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலங்கு செய்யக்கூடாது என்று கொண்டு
ஈரோடு நான் உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்துடைய என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணாகப்பட்ட கண்ணபெருமானை வணங்கி வந்து விட்டாலும் இவ்விடமோ கந்தன் நெருக்கவிடம் கண்ணன் நெருக்கூடிய இடத்திலே அன்னவரை காண்பதற்கு முன்பாக இவ்விடத்தில் முழுமுதல் கடவுளாகப்பட்ட ஆனமுகத்தின் 5 வரத்தினை மூசிய வாகனனை அந்த மகாபரவர்கள் நாகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாம் கதையை தொடங்கலாம். ஓம் நமோ நாராயணா. நாரதாக நடிக்கும் படையப்பா MC படையப்பா அவர்களுக்கு பொன்னாட சுடப்படுகிறது. ஒரு மைக் எடுத்துருக்கீங்க. பொன்னாடி நிமித்து பெருமை செய்தனுடைய வேளாயுத பிரபல அன்பு கிராம மக்களுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய அமுதாசை வழிபறிக்கு நிலையத்தில் அன்படுத்திருக்கும் அதில் பணி புரிகின்ற அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்துடைய இந்த மண்ணின் மைந்தன் அன்பு மைத்துனர் ஆசிரியர் பெருந்தகை விஜயன் ஆசிரியர் மைத்துனர் அவர்களுக்கும் அவர் சார்ந்த குடும்பத்தாருடைய சார்பங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம். நமது ஊருக்கு பல முறை நாரராக நான் தோன்றியிருந்தாலும் இதே மேடையில் என்னை ராஜ நடிகராக என்னுடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று அவருடைய விஜயன் ஆசிரியர் அவருடைய அன்பு மைத்துனருடைய நாரத அரங்கேற்ற விழாவில் என்னை இம்மேடையில் ராஜ நடிகராக அரங்கேற்றம் வைத்த அன்பு ஒரு நட்புறவும் அந்த பெருமையும் நமது ஆசிரியர் மைத்துனர் விஜயநாயக மைத்துனர் அவர்களுக்கும் நமது வேலாயுதபுரம் கிராமத்தை சாரும் அதே மேடையில் முத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பு நடிகராக அரங்கேற்றம் இதே மேடையில் நாரதராக விஜயன் ஆசிரியர் அவர்கள் இங்கே ராஜ நடிகராக அடியன் அரங்கேற்றம் செய்ய அந்த ஒரு பெருமை நமது ஊரைத்தான் சாரும் என்று அப்பேற்பட்ட ஊருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்திலே அந்த விநாயகப்பெருமானை வேண்டி வந்ததற்கான வேலைகளை கவனிப்போம். அன்பு சிறப்பு நடிகர் அன்பு மைத்துனர் முத்தவர்கள் எனக்கு 200 ரூபாய் நண்பர்கள் விடுத்து பெருமித்தார்கள். அவர் என் சார்பு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம். எங்கிட்டு இருக்கிற ஆளை காணாம ஐயோ காத்துக்கிறது அப்படியே சுத்திக்கிட்டே தெரிய வேண்டிய நன்றி நன்றி. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் களஞ்சியத்தின் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்கள் கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்திவிடு அஞ்சுகரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்திவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்திவிடு மண்ணிலும் எண்ணிலும் திருமுகம் காட்டி சிரிக்கின்ற வேதமுகம் மண்ணிலும் கூட உண்ணாமிலர் அழகிய ஆணிமுகம் மண்ணிலும் கூட பொன்னாய் குளிரும் அழகிலான முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் இடமும் எண்ணில் எழுத்திலும் ஏற்றிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு மந்திர சொல்லுக்கு நந்திர வெள்ளுக்கு நடைவன் அவன்தானே நல்ல கல்வியதையும் கொங்கு நிறைந்திட காட்சிகள் தருவானே மந்திர வில்லுக்கும் தந்திர சொல்லுக்கும் தலைவனா வந்தானே நல்ல கல்விகளையும் கொங்கு நிறைந்திட காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும்
எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் வந்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவிப்பானே எழுத்துக்கள் எல்லாம் வந்தானே தேவி ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவிப்பானே நாடகம் எது வென்றாலும் முதல் வந்தானே நாடகம் எது வென்றாலும் முதல் அவன்தானே உலகம் தாய் தந்தை என்றானே அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி உள்ள துணர்ச்சி வெள்ளியாக்கின குறிஞ்சி இங்க ரெண்டு பெருமான் குடிக்கொண்டிருக்கார் பெருமைகள் ஆயிரம் நாம கொண்டு ஆதிசனாலையும் சொல்ல முடியாது குறிஞ்சி கடவுள் முருகன் முல்லைக்கு விஷ்ணு நீதற்கின்றன் மர்த்தத்தில் சிவன் பாலகு துர்க்கை இப்படி பல கடவுள் இருந்துட்டார் கண்ட கடவுளை சிறந்த கடவுள் குறவர் காணவர் குன்றவர் இருவலர் ஏற்றனர் குரத்தி கொடிச்சி புறப்பட்டவர்களுக்கெல்லாம் வரம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நட்கும் கந்தனாந்தனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டான் இவரது பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகளை தெரியுது என்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒருதாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமம் என்ற ஒரு நிலை இவ்விடத்தில் பெற்றிருந்தாலும் உலகத்தில் இறைவனாகப்பட்டவன் அனைத்து உயிரினங்களும் படைக்கின்றான் அனைத்து உயிரினங்களை படைத்து வாழ வைக்க தன்மை கொடுத்திருந்தாலும் மனிதராகப்பட்டவர்களோ தன்னையே படைத்த இறைவனை சிலையில் வடித்து அந்த இறைவனை சிலையில் வாழ வைக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் தான் உண்டு என்ற காரணத்தினாலே இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறார் அந்த மனிதன் வடித்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகின்றான் உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் நேரில் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும் இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும் இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதர் வாழுகிறார் அந்த மனிதர் வடித்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இறைவன் மனமாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் இறைவன் வாழுகின்றான் அப்படி இறைவனாகப்பட்டவன் சிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஏன்னா இறைவனாகப்பட்டவர்களை இறைவன் தன்னை விடைத்திருந்தான் சிலையில் வாழ்வுடைய தன்மைகள் உண்டு சிலையில் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் கோவில்களில் சிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி கோவில் கட்டி ஒரு சிலை ஏற்படுத்துகின்றார்கள் அப்படின்னா கும்பாபிஷேகம் விழா என்று அற்புதமான ஒரு விழாவை நடத்துவார்கள் அந்த கும்பாபிஷேகத்திலே 4 விதமான கும்பாபிஷேகம் உண்டு குடமுழக்கு விழா என்று சொல்லக்கூடியது இந்த 4 விதமான கும்பாபிஷேகம் என்னன்னா அப்படின்னா ஒன்னு ஆவர்த்தம் அனாவர்த்தம் புனராவர்த்தம் மந்தரிதம் என்று சொல்லக்கூடிய இப்படி 4 விதமான கும்பாபிஷேகம் உண்டு இது ஆவர்த்தம் என்பது புதிதாக ஒரு இடத்துல கோவிலை கட்டி அந்த கோவில சிலையை புதிதாக நிறுவனம் என்று சொன்னால் அது ஆவர்த்தம் என்று சொல்லக்கூடியது
அனாவர்த்தம் என்பது என்ன அப்படின்னா, ஏற்கனவே கோவில் பழைய கோவிலா இருக்கு, பாட்டம் பூண்டிய காலத்துல கும்பிட்ட கோவிலா இருக்கு. அப்பேற்பட்ட ஆலயத்தை புதுப்பித்து அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகின்றோம் என்று சொன்னால் அது புனராவர்த்தம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆவர்த்தம் அனாவர்த்தம் புனராவர்த்தம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பழைய கோவில்ல இருந்திருந்தாலும் பாட்டம் பூட்ட காலத்துல ஒட்டஞ்சு சேதமாகி இருக்கக்கூடிய கோவிலா இருக்கு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்த வேண்டிய ஒரு கும்பாபிஷேகம், அது புனராவர்த்தம் சொல்லக்கூடியது. அந்தரீதம் அப்படின்னு ஒரு கும்பாபிஷேகம் உண்டு. அந்தரீதம் அப்படின்னா நல்லா இருக்கிற கோவில்ல சில அபசகுணங்கள் நடக்கும், சில அபசாரியங்கள் நடக்கும். அதாவது ஏதாவது ஒருத்தன் சாகம் நினைச்சா இங்கடா வெளிவழி சாகம் கிடையாது, கோயிலுக்கு சொந்தமான தப்ப குளம் இல்லைன்னா கோவில தூக்கு போட்டு சாகிறது. அதே மாதிரி சில பேர் கூட்டிட்டு போய் கோயில தான் கற்பழிக்க. இப்படி செய்யக்கூடிய இடத்துல அதை புதுப்பிச்சு அதை சுத்தப்படுத்தி நடத்தணும்ன்றா அது அந்தரீதம் என்று சொல்லக்கூடிய இப்படி 4 விதமான கும்பாபிஷேகங்களாக இந்த குலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி விஷயங்கள் இடத்தில் இருந்துட்டாலும் திருலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்குள்ளிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன். அப்படி இருக்கின்ற பொழுது இவ்விடத்திலே எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உண்டு. மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை என்றால் அடிக்கக்கூடிய வேலை. எங்க அப்பா பிரம்மாவுக்கு படைக்கக்கூடிய வேலை, என் பாட்டன் பெருமானுக்கு காக்கக்கூடிய வேலை. இப்படி எல்லாருக்கும் வேலை உண்டு. வேலையில ஆட்கள் யாரும் அடையாது. பூலோகத்தோட எடுத்துக்கங்க, உங்களை கூட எடுத்துக்கங்க. 6 மணியை வாசித்து கொண்டிருக்காரே பாலச்சந்திரன், அடி அப்பா அற்புதமான விஷயம். ஒரு ஆள் 3 விதமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இந்த பெட்டி வாசிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காலால் அங்க மிதிக்கணும். யாரையா காலு பெட்டியில இருக்கிற பெல்லோஸ்னு சொல்றமே அதை மிதிக்கணும். அதுக்கப்புறம் நடிகர்கள் என்ன சுத்தியில பாடுறாங்க, எந்த ராகத்துல பாடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கையால வாசிக்கணும். அப்புறம் யார் வந்து பாடினாலும் அவர்களுக்கெல்லாம் வாங்கி பாட வேணும் பின்பாட்டு. அப்ப காலால ஒரு வேலை, கையால ஒரு வேலை, அப்ப வாயால ஒரு வேலை. கால் வேலை, கை வேலை, வாய் வேலை. இங்க இடத்துல அற்புதமான வேலை, 3 விதமான வேலை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மிருதத்தை இசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தமிழ் டேனியல் ராஜ் அவர்கள் பலவிதமான நடைச்சொற்களை தன் கை விரல்களாய் நீட்டிக் கொண்டு இசைத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இங்க பல வாத்தியத்தை இசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி நண்டியனை சேர்ந்த அழகர் அற்புதமான வகையிலே அவரும் பல இசைக்கிற வித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 2 இரும்பு தாளத்தை வைத்துக் கொண்டு சப்த தாளத்தை இசைத்துக் கொண்டு அர்ஜுனன் அவர்கள் அற்புதமானவர்கள் அவர் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நேரமா அந்த தீப்பெட்டி பொறுத்துக்கிட்டே இருக்காரு, தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி அற்புதமான ஒளிபெருக்கி அமுதாசிரி ஒளிபெருக்கி நினைத்தார்கள், அவர்கள் வேலையை அவர் சிறப்பாக பார்த்துக் கொண்டார். இப்படி எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது நான் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா? நானும் இந்த இடத்துல ஒரு வேலை பார்க்கணுமா இல்லையா? நானும் வேலைக்கு தான் வந்திருக்கேன். என் வேலை என்ன அப்படின்னா கலகம் செய்வது. கழகம்னா நற்கழகம், துர்க்கழகம் கிடையாது. பூலோகத்தில் மனிதர்கள் நடத்துவதுதான் துர்க்கழகம். பூங்குடி எம்ஜிஆர் படையப்பா அவர்களுக்கு பொன்னாட பூவாட போடுங்க. வாங்க வாங்க வாங்க, வரவளம் வந்துருங்க டக்குன்னு. பொன்னாடி அறிவித்து பெருமை செய்தனுடைய அன்பு கொண்ட அன்பு மைத்தினர் குடும்பத்தார்கள் சாரம் எங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி 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 இருந்த வணக்கம். ஆகியவற்றில் நற்கழகம் நாடுதல் செய்யக்கூடிய கழகம் நற்கழகம். அப்பேற்பட்ட நற்கழகத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னா என்ன வேலை சொன்னீங்க? இப்பதான் முடிச்சு பாத்திருக்கியா? கழகம் செய்வது என் தொழில். நல்ல வேலைங்க உங்க வேலை. நல்லா இருக்க ஊர்ல போய் சண்டை எடுத்துறது உங்களுக்கு வேலையாது. ஊர்ல கழகம் பண்றது ஒன்ன போல மனிதர்கள் நடத்துவது. நான் தேவலோகவாசி, நான் நடத்துவது நற்கழகம், துர்க்கழகம் கிடையாது. பூலோகத்துல உங்களை போல மனுஷன் தான் போட்டி போராமை பேராசை, எனக்கு வேணும் உனக்கு வேணும், எனக்கு பெருசு உனக்கு பெருசுன்னு சொத்து சுகத்துல எனக்கு நிறைய இருக்கு உனக்கு நிறைய இருக்குன்னு ஓட்டி விட்டு சண்டை படுறது பூலோகவாசிகள். நான் தேவலோகவாசியா? நான் நடத்துவது நற்கழகம். அப்பேற்பட்ட நற்கழகத்தை தொடங்க வேணா பாட்டன் பெருமான் மகாவிஷ்ணுவாகப்பட்ட கண்ணபெருமானை வணங்க வேண்டும் என்ற காரணத்தாலே பன்னீர் மழை சொரியும் மேகங்கள் எங்கள் மகந்தானை மயிலாடை பாடுங்களே. பன்னீர் மழை சொரியும் மேகங்கள் எங்கள் மகந்தானை மயிலாடை பாடுங்களே. பின்போடி சென்றது ராகுங்களே, பின்போடி சென்றதாரும்
உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோதமில் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனல் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன் வாயு தண்ணீர் அவன் தவழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராமை ஆகின்றவள். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் வேங்கடத்தில் அருள் அருள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாஞ்சாலி புகழ்காக தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை அடித்தான் பாஞ்சாலி புகழாக தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்கு தங்கை எடுத்தார். பார்த்தவருக்கு உரிமை உள்ள உன்னை கொடுத்தான் அவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். ஆண்டவருக்கு உரிமை உள்ள உன்னை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோதம் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனின் புகழ் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோதமன் புகழ் பாடுங்களே. இப்படி என் மாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ண பெருமாள் நீங்க இடத்தில் வந்து விட்டாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வதை தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன் அப்படி இருக்கின்ற பொழுது கழகத்திற்காக வெளியில் ஒன்றுமே கிடைக்கவில்லையே எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்பது என் தளபதியா இருக்கின்ற பொழுது கழகத்தில் வழி கிடைக்காமல் இவ்விடம் போய்விடாது அப்பேற்பட அந்த நற்கழகத்தை ஒடுங்குவதற்கு முன்பாக இவ்விடத்திலே அன்பு தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர் மீது ஒரு பாடலை பாடிவிட்டு பிறகு சந்திக்க வேண்டிய ஆட்களை நான் சந்திக்கலாம். பார்த்தா சரித்திரம் படித்துவிட்டால் காவியம் கேட்டா சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே இம்மான் வேறு பெயர் தானம்மா பாட்டா சரித்திரம் படித்து விட்டார் காவியோ கேட்டா சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே இம்மான் வேறு பெயர் தானம்மா நாடு எங்குமே இம்மான் வேறு பெயர் தானம்மா பாட்டா சரித்திரம் படித்து விட்டார் காவியோ அந்த
பாடி எங்குமே இம்மாவே பகர்தானமா. அப்படி என்ன புகழும் இவ்விடத்தில் பெருமையாக உண்டு. தன் மீதமாக ஒன்று படத்தில் பாடிக்கொண்டாலும் ஆரி போன்ற எண்ணமும் யார் போன்ற உள்ளமும் ஆதவன் போன்ற முதலமும் குன்று மன்ற கொள்கையும் உறவில்லாத வாழ்வும் உறுதி கொண்டு நெஞ்சமும் உணர்ச்சி எழுச்சியும் சார் ஒன்ற திறமும் குடவெல்ல கோட்பாடும் குடிகள் வரும் ஒரு சேவைப்பற்று எண்ணம் ஞானம் முக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லப்பட்ட 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தும் நிலத்தில் வந்தபடி என்னையும் அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? என்ன சார் ஆடோலம் சார் அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவர்கள் உள்ளவருக்கு எல்லோருக்கும் பிறக்கும் அற்புதமான ஒரு கானம். இவளத்தில் வழி என்ற பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சொய் என்ற கானம் பாடி என்ன பாடி கானம் பாடி வரவை விரட்டி கொண்டிருக்கிறாள். எதற்காக அப்படின்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காவலித்துக் கொண்டிருக்கின்றார். எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா வள்ளி காதலித்துக் கொண்டிருக்கிறாள். யாரு நினைத்து காதல்? யாருக்கு இந்த காதல் அப்படின்னா படையப்பாவை நினைச்சு நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கிறார். படையப்பாவை நினைச்சு நாங்களும் வள்ளி வந்ததுல இருந்து உள்ள போனது வரைக்கும் நாங்கள் நடமுக அவர் வாயில இருந்து படையப்பானே வரல. படையப்பா வாயில இருந்து படையப்பான்ற வார்த்தை சரியா கவனிக்கல. இங்க யாருக்குப்பா போட்டி போட்டி அப்படி சொல்லி பேசுறத கவனிக்கல நீங்க. ஆமா படையப்பான யாரியா? படையப்பன 5 படைக்கு அதிபதி முருகப்பெருமான். இது வரைக்கும் முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு உண்டு. இங்க 6வது படை வீடு இங்க உருவாக போகின்றது. ஆக முதல் படை வீடு எது அப்படின்னா திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூர், 3வது படை வீடு பழனிமலை, 4வது படை வீடு சுவாமிமலை, 5வது படை வீடு திருத்தணி, 6வது படை வீடு சோலை. பூஞ்சோலை தெரியுமா? பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய பூஞ்சோலை திருமாலிருஞ்சோலை. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அற்புதமாக 6வது படைபடி உருவாக போகின்றது. அது அப்பேற்பட்ட கண்டப்பிரமானாகப்பட்ட முருகப்பெருமானம் எடுத்துக் கொண்டு இந்த இடத்துல இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சொல்கின்ற கானம் பாடுவது. இவ்விடத்திலே சின்ன கண்ணன் அழைப்பது போல அந்த கண்ட குமரனை எப்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார்? சின்ன கண்ணன் அழைக்கிறான், வள்ளி பொண்ணு அழைக்கிறான், வேலனை வடிவேலனை அவள் மனம் கொண்ட ரகசியம் ராகத்தை பாடி வள்ளி பொண்ணு அழைக்கிறான், இந்த வள்ளி பொண்ணு அழைக்கிறான். கானம் பாடி பறவையே விரட்டி கொண்டிருக்கிறார். அப்படி பறவையை இந்த இடத்தில் அன்பழகப்பட்டவள்
விரட்டி கொண்டு காவல்படுத்தி காத்து கொண்டிருந்தாலும் இருக்கக்கூடிய இடமோ அற்புதமான இடம். அப்படி மலை சார்ந்த இடத்திலே இந்த அற்புதமான குறிஞ்சி வனத்திலே சித்திரச்சபானத்தோடு சேர்ந்து அவனுடைய காவலையும் காதலையும் பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? சித்திரச்சபானமும் சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா எங்க நானே குண்டம்மா. சித்திரச்சபானமும் சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா எங்க நானே குண்டம்மா. சித்திரச்சபானம் பாட்டுல எப்படியா இருக்கு? பாட்டுக்கு நாரதன். சரி, நான் என்ன பாடுறோம் அதை வாங்கி பாட்டிட்டு பேசாம இருக்கணும். எதை வேணாலும் பாடு. உங்க சௌரியத்துல பாட்டு நடத்தக்கூடாது. நாங்க கம்மாக்கரை ஓரமாக கேள்விப்பட்டிருக்கேன். வழிமறிச்ச ஓரம் இருக்கு இந்த பாட்டுல. என்னது கம்மாக்கர ஓரம்? ஆமா, இது கம்மாக்கர ஓரம் தானே பாடிக்கிட்டு தானே இருக்க போறேன்னா. நீங்க வழிமறிச்ச ஓரம் இது. வழி மறிச்சானா வழி நேரத்துல ஒரு வழி மறிச்சாங்க அதனால பாடிக்கிட்டு இருக்கேன். ஓகோ, அப்படி மறைச்சாய் மாட்டிக்கிட்டியே. பாருங்க நான் என்ன சொல்லி பாடுறோம் அதுதான் உங்க வேலை. அப்படிதான் பாட சொல்லிப்பா சொல்றாடே. வழிமறிச்சாரு இந்த குணுக்குள்ள நேரம் இருக்குல்ல வழிமறிச்சா பாத்துட்டு போக்கா என்ன பக்கம் திசை தெரியாம சொல்லிட்டு இருக்கான் பாரு. என்கிட்ட பாத்து இருக்கு. அதாவது ஒரு விஷயம் என்ன காரணத்தோட நான் பாடிக்கிட்டேன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கின்றது. அதனாலதான் நான் சொல்லி பாடிக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் சொல்லி இந்த இடத்துல பாட்டுக்கு நாதன். ஆமா, உங்க வேலை பின்பாட்டு. ஆமா, நடிகை என்ன பாடுறோம் அதை தானே வாங்கி பாடணும். சரி, சொல்றத வாங்கி பாடி போக வேண்டிய. அப்ப நான் ஒண்ணு அது எப்படி? நான் என்ன சொல்லி பாடுறேன் அதே பாருங்க. வழிமறிச்ச பாட்டுல இல்லையே. வழிமறிச்சாருக்கு இந்த பாட்டுக்கு சம்பந்தமே இருக்கு. ஆனா கொடுமையே உங்க கூட அக்க போராளம் இருக்குது. காரணம் இருக்குன்றனால பாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ராமாயணத்துல வனவாசம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வனத்துக்கு வந்தாங்க. யார் அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னா 26 வயதா இருக்கின்ற பொழுது விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வருகின்றார். யார? ராமரை லட்சுமணனையும் அழைத்துக் கொண்டு வருகின்றார். எதற்காக அப்படின்னா விஸ்வாமித்திரர் நடத்தக்கூடிய அந்த யாகத்திற்கு இடையூறு செய்தார்கள். தாடகை என்று சொல்லக்கூடிய அரக்கி, சுபாகு, மாரிசன் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் அரக்கர்கள் இடையூறு செய்தார்கள். அந்த யாகத்தை இடையூறு செய்கின்ற அன்னவர்களை அழிப்பதற்காகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக 26 வயதா இருக்கின்ற பொழுது விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வருகின்றார். அப்படி அழைச்சிட்டு அன்னவரை அழைச்சிட்டு வருகின்ற பொழுது இந்த தாடகை என்ற ராட்சசி வழிமறித்தார். அவரை ராமர்கள் லட்சுமணன் வழிமறித்தார். வழிமறிச்சதுனாலதான் அந்த ஊருக்கு பேரே வழிமறிச்சான்றவர். அப்பேற்பட்ட வழிமறிச்ச இடத்துல யார் நடத்த வந்த நேரத்திலே தாடகை என்ற அரக்கியாகப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு சுபாகு என்று சொல்லக்கூடியவன் கொல்லப்படுகிறான். மாரீசன் ஒருவன் மட்டும் தப்பித்து சென்று கடலுக்குள் மறைந்தான். அவன்தான் மறுபடியும் மாமனாக வந்தா சில ராமாயண செய்யும். அங்க வழிமறிச்சதுனால அந்த ஊருக்கு பேரே வழிமறிச்சன்ற பேரு. அப்ப ராமாயணம் உருவாக காரணமாக இருந்தது இந்த நாரதன். அப்ப நாரதருக்கு ராமாயணத்துக்கு அதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? அங்க வழிமறிச்சதுனால அந்த ஊருக்கு பேர் வழிமறிச்சான். இன்னொன்னு அதன் விதமாக சித்திரை வைகாசி மாதங்களிலே அங்கே நடக்கக்கூடிய திருவிழா நடக்கணும். சம்பூர்ண ராமாயணம் நடத்துவாங்க. சம்பூர்ணம்னா முழுமைன்னு அர்த்தம். அப்ப அந்த ராமாயண கதையை முழுமையாக 3 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊரார்களே நாடகத்தில் நடிப்பார்கள். உச்சநந்தல்ல மாதிரி அங்க போர் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கேன். போர் அங்க நடக்கும் உச்சநந்தல்ல. அதே மாதிரி இங்க நடக்கும் ராமாயணம். அப்ப வழிமறிச்சு அதனாலதான் நான் பாடுறேன். சரிங்க சரிங்க. எப்படி சம்பந்தம் பண்ணிட்டீங்க? சாயாமல் சாய்ந்தாரே மாலாவியே, சாயாமல் சாய்ந்தாரே மாலாவியே, அள்ளி கட்டின் கண்டாங்கி அரகுறையா பொழுது அதுங்காமல் தாரே வெது மடுப்பா மயங்கம் துக்கி துக்கி செய்தாரே சொர்க்க தங்குமோ ஏற்புய இளவர கைய இளவர கையரதையா கையரதையா செப்பானோ ஒங்கிருக்க கண்டேனே கண்ணானே கண்ணப்பா. போய் வரவா என்ற
திருமலை கந்தன் முருகப்பெருமன் நினைத்துக் கொண்ட இடத்துல காவல் வந்து காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன உள்ளூர் கதாநாயகன் அன்னவரே விரைவாக வெளியில விட வேண்டும் என்ற காரணத்தாலே சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக நம்ம சந்திக்க வேண்டும். பொண்ணுவேலு போய்கிறியா பொண்ணுவேலு இடிய பிடிக்க சுந்தரம் சுந்தரம் நிறைந்ததும் ஒன்றிரண்ட மங்கை இவள் இந்த ஊருக்கு வந்தாள். அதிரம் மிகுந்த தேவன் துர்நேவி முழங்கி வரும் இதரன்பானங்கள் எங்கள் குருசாமிக்கு தகுந்த இந்திரன்பானங்கள் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் ஒன்றிரண்ட மங்கை இவள் இந்த ஊருக்கு வந்தாள். ஏன் வந்தாள் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் பார்க்கின்ற ஆதியில் அமிர்தபலி சுந்தரபடி இருவருமே திருமண கண்கள் வெற்றிக்கப்பட்டார்கள். இவர்கள் அமிர்தபலி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தெய்வயானி என்ற பெயர் பெற்று சூரபத்மன் எடுத்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் குடிமக்களை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரபலி சுதந்திரபடியாக தினமனத்தில் காவல் விடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவரை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் நிறைந்து உறவில் லபித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஆடவனை முதலில் சந்திப்போம். நாராயண வருமா திமிரியல் என்ற தலைவனடா தீபக்கு பாண்டியன் திங்கமடா திமிரியல் என்ற தலைவனடா தீபக்கு பாண்டியன் அஞ்சாரேங்க மடைந்தவரா அஞ்சாரேங்க மடைந்தவரா ஐயன போன்ற வாழ்வரா திமிரியல் திமிரியல் இவ கொண்டு பெற சொல்லு தலைவனடா இவக்கு பாண்டியன் தீங்கமாடா கூடம் கிராமத்திலே பிறந்து வாழ்ந்த தங்கமாடா கூடம் கிராமத்திலே பிறந்து வளர்ந்த தங்கமாடா வல்லவானா நீ பிறந்து சிங்கமேன வாழ்ந்தவனா திமிரியல் திமிரியல் திவக்கோட்டை பேரை சொல்லு திமிரியல் திமிரியல் திவக்கோட்டை பேரை சொல்லு திமிரியல் தலைவனடா திவக்க பாண்டியன் தீங்கமாடா தலைவனடா இவக்கு பாண்டியன் தீங்கமடா திருநெல்வேலி சீமையெல்லாம் திரும்பி பார்த்த உள்ள மாட்டா தேக தீர மக்களுக்கு திறமையான மைந்தனடா திருநெல்வேலி சீமையெல்லாம் திரும்பி பார்த்த உள்ள மாட்டா தேக தீர மக்களுக்கு நல்லதையே செய்த மாட்டா புத்தகத்தின் ஒத்தியடா புரியாத பிறந்தவடா புத்தகத்தின் ஒத்தியடா நீ புரியாத பிறந்தவடா பாண்டியன் தங்கமடா தேசம் போற்று திங்கமடா இவன் பாண்டியன் தங்கமடா தேசம் போற்று திங்கமடா இதற்கு திம்ப